بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் அமெரிக்காவில் கடுமையான ஒரு புயல் ஒன்று கிளம்பி இருப்பதாகவும் அந்த புயலின் காரணமாக பல மில்லியன் டாலர் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் நாம் செய்திகளில் படித்தோம். 320 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு 8 நிமிடங்கள் மட்டும் ஒரு சின்ன ஒரு சூறாவளி, அந்த 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடித்த அந்த சூறாவளியினுடைய விளைவு வெறும் 8 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை வீசிய அந்த காற்றினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 100 வீடுகள் இடிந்து தரைமட்டமாகி இருக்கின்றன. வாகனங்கள் எல்லாம் பறந்து நாசமாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஸ்கூல்ல இருந்த 24 மாணவர்கள் ஆளை காணோம். 91 பேர் ஸ்பாட் அவுட் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி இழப்பினுடைய விவரத்தை புள்ளிப்பட்டியலை இப்பொழுதுதான் வெளியிட்டு வருகின்றார்கள். இது ஆரம்பகட்ட சேதம் தான். இதைவிட இன்னும் அதிகமான சேதங்கள் இருக்கும், இதை கணக்கிட முடியல என்று சொல்லி புலம்பக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு தான் வல்லரசு. நாங்கள் அணுகுண்டு வச்சிருக்கிறோம், பீரங்கி வச்சிருக்கிறோம், எங்களுக்கு ஐநால வீட்டா பவர் இருக்கு, அந்த பவர் இருக்கு, இந்த பவர் இருக்கு என்று சொல்லி வெளியே வேண்டால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இதுக்கு மேலாம் இன்னொரு ஒருத்தன் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அனைத்து பொருள்களையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அனைத்து பொருள்களின் மீதும் அவன் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் என்பதை நினைவூட்டக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ஒரு 8 நிமிஷம் ஒரு சூறாவளியை அனுப்பி விடுறான். அனுப்பிவிட்டா இருந்த இடம் தெரியாமல் நிலை குலையக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இதுக்கு முன்னாடி சாண்டி புயல் என்ற ஒரு புயல் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போன வருஷம் வந்துச்சா இல்லையா? அதுல ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்ல இருந்து மீளுவதற்கு இதுவரைக்கும் மீளல. எத்தனையோ ரயில்வே ஸ்டேஷன்கள்ல ரயிலே புரளக்கூடிய அளவிற்கு அடிச்சிச்சு புயல். அதுல ஏற்பட்ட அந்த பாதிப்பு, இந்த சுதந்திர தேவி சிலை, அந்த சிலை, இந்த சிலைன்றான அந்த சிலைக்கே டேமேஜ். அந்த பகுதியில் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு பூட்டி வைத்திருந்தார்கள். பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை நமக்கு குறிக்கின்றது என்றால், அல்லாஹ் ஒரு பிடி பிடிச்சானா நம்மளால தாங்க முடியாது என்பதைத்தான் இது நமக்கு காட்டுகின்றது. அவர்களுடைய அந்த ஆற்றல், நாங்க வல்லரசு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே ஒரு 10 நிமிஷம் அடிக்கக்கூடிய புயல்ல ஒண்ணுமில்லாமல் ஆடக்கூடிய நிலைக்கு மாற்றப்படுகின்றார்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் ஃபவாலுன் லிமா யுரீத் ஹல் அதாக ஹதீஸுல் ஜுனூத் ஃபிர்அவுன வ ஸமூத். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உம்முடைய இறைவனுடைய பிடி இருக்கின்றதே, சாதாரண பிடியாது, அந்த பிடி மிக கடுமையான பிடியாக இருக்கும். அவன்தான் முதலில் உங்களை படைக்கின்றான், அவன்தான் திரும்பவும் உங்களை படைக்க இருக்கின்றான். அவன் அன்பு மிக்கவன், அரசுக்குரியவன், மகத்துவம் மிக்கவன், தான் நினைத்ததை செய்து முடிப்பவன். ஹல் அதாக ஹதீஸுல் ஜுனூத் ஃபிர்அவுன வ ஸமூத். ஃபிர்அவுனுடைய படையை பற்றியும் சமூதுடைய படை இருந்தானே அவர்களை பற்றியும் செய்தி உமக்கு கிடைச்சிச்சா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். எப்படி இருந்தா ஃபிரௌன், எப்படி இருந்தா
சமூத் என்ற கூட்டம் எப்படி இருந்தது? இவன்லாம் சும்மா ஜுஜிபி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த அமெரிக்காலாம் ஒரு அமெரிக்காவா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத். பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான், ஆதுடைய கூட்டத்தையும் தூண்களுடைய ரம்வாசிகளை பற்றியும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன நேர்ந்துச்சு என்பதை நீங்கள் பார்த்தீங்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுட்டு சொல்றான். அல்லதி லம் யுக்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இதுக்கு முன்னாடி இவர்களை போல ஒரு படைப்பை நாம் படைக்கல, அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாதி ஃபிரௌன் ஸில் அவுதாத், அந்த பாறைகளுக்கு அடிவாரத்தில் இருந்து கொண்டு மலையை குடைஞ்சு வாழ்ந்தானே சமூது கூட்டம், அவனை பற்றியும் ஃபிரௌனுடைய கூட்டத்தை பற்றியும் அல்லாஹ் அவனை என்ன செஞ்சான் நீ பார்க்கலையா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப் இன்ன ரப்பக லபில் மிர்சாத். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வேதனையுடைய சாட்டையை நாம் சுழற்றினோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் ஒன்னும் செய்ய மாட்டான். என்னமோ நான் மலையை குடைஞ்சு வாழ்றேன், கையாலேயே மலையை குடையிற அளவுக்கு சமூது கூட்டம் இருந்துச்சுன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப உள்ள வலிமையெல்லாம் ஒரு வலிமையா? இப்ப இருக்கிற பீரங்கி, இப்ப உள்ள அணுகுண்டை வச்சுதானே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அவன் கையை வச்சே செஞ்சானே, கையை வச்சே பாறைகளை குடைந்து வீடுகளை அமைக்கக்கூடிய அளவிற்கு சமூது கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன பண்ணா நீ பார்க்கலையா? ஃபிரௌன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் மேலான இறைவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஃபஅஹதஹு அல்லாஹு நகாலல் ஆகிரத்தி வல் ஊலா, அவனை இந்த உலகத்திலையும் பிடிச்சோம், மறுமையிலையும் அவனை நாம தண்டிப்போம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஇபரத்தன் லிமன் யக்ஷா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இதுல படிப்பினை இருக்கின்றது. நீ உண்மையிலே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனா இருந்தா, நீ உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக நீ இருப்பாயானால் அத்தகையவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில படிப்பினை இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு கேள்வி கேட்கிறான். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமா, உன்னைய படைக்கிறது கஷ்டமா, வானத்தை படைக்கிறது கஷ்டமாடா? நம்ம நீ இருக்கிற, நீ நம்ம பெரியாள் மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கியா? பெரியாள் மாதிரி உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னை படைக்கிறது கஷ்டமா இல்ல வானத்தை படைப்பது கஷ்டமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு என்று அல்லாஹ் அறிவுரை விடுக்கின்றான். என்றால் இன்ன மாதிரி ஆட்டம் போட்டவன அல்லாஹ் என்ன மாதிரி ஆக்குனா பாக்குறோமா இல்லையாங்க? அல்லாஹ் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரியான வரலாறுகளை படிக்கிறது உங்களுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தி இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சும்மாவா சொல்றான்? என்ன ஆட்டம் போட்டான் ஃபிரௌனு, ஆது கூட்டம் என்ன ஆட்டம் போட்டுச்சு, சமூது கூட்டம் என்ன ஆட்டம் போட்டுச்சு, அல்லாஹ் எப்படி அழிச்சான்? ஒண்ணு இல்ல அவனுக்கு. அல்லாஹ்வுக்கு பீச புடுங்கிறதுக்கு ரொம்ப சிரமம்லாம் தேவையில்லை. ஆது கூட்டத்தை மாதிரி ஒரு கூட்டமே படைக்கல. அவனுடைய வழித்தோன்றல்கள் தான் சமூது. அவர்களுக்கு பின்னால் வந்த வழித்தோன்றல்களே பாறையை குடைஞ்சு வாழக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவனா இருந்தா அவனுக்கு அப்பம் பாட்டம் எப்படி இருப்பான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. சமூது கூட்டம் தான் பாறையை குடைஞ்சு வாழ்ந்தானா, இவனுக்கு தாத்தம் பாட்டம் தான் ஆது. அப்ப தாத்தம் பாட்டம் எப்படி இருந்திருப்பான்? அப்படிப்பட்ட தாத்தம் பாட்டம் ஆது சமுதாயத்தை அல்லாஹ் என்ன பண்ண அழிக்கிறதுக்கு? ஒன்னும் பண்ணல, ஒரு காற்றை தான் அனுப்புனான். இந்த இவங்களுக்கு விட்ட மாதிரி ஒரே ஒரு காற்று தான், பிடுங்கப்பட்ட மரங்கள் மாதிரி ஒன்னும் இல்லாம வேரடி மண்ணோடும் அவர்கள் அழிந்தார்கள். ஆது கூட்டத்துக்கு சமூது கூட்டத்துக்கு என்ன பண்ணா? ஒரே ஒரு சப்தம் தான், முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அல்லாஹ் இப்படிதான் உலகத்தை அழிக்கிறது அப்படிதான் சொல்லி காட்டுறான். ஃபைன்னமா ஹிய ஸஜரத்தன் வாஹிதா ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா, ஒரே ஒரு சப்தம் தான், முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் வெட்ட வெளியில நிப்பீங்க, ஒரே ஒரு சத்தத்தின் மூலமா இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் என்ன ஆட்டம் போட்டான், அவனை எப்படி அல்லாஹ் அழிச்சான் பார்த்தோமா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? விரட்டிக்கிட்டு போய் கடல் என்னைக்காவது ரெண்டா பிளக்குமா? கடல் ரெண்டா பிளந்து கடல் அப்படியே அமுக்குதுன்னு எவனாவது கற்பனை பண்ணிருப்பானா? அப்ப இதெல்லாம் நீ யோசிக்கணும். காரணம் என்ன? அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், வானங்கள் மற்றும் பூமியினுடைய அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு.
அவன் அனைத்து பொருள்கள் மீதையும் அனைத்து பொருள்களையும் கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான். இதுதான் விஷயம். அனைத்து பொருள்கள் மீதும் ஆற்றல் பெற்றவனாக அவன் இருக்கின்றான். இதை நம்பணும். முதல்ல வல்லரசு இல்லரசுன்னா ஒரே ஒரு புயல் அடிச்சவன என்ன ஆச்சு? போன தடவை சாண்டி புயல்ல பார்த்தவங்க, சாண்டி புயல் அடிக்குது, அடிச்சா டோட்டலா அந்த நியூயார்க் நகரமே தண்ணியில மூழ்கி விட்டது. தண்ணியில மூழ்குனா மின்சாரம் இல்ல, அனல் மின் நிலையத்தெல்லாம் மூடிட்டாங்க. காரணம் என்ன? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பத்திக்கிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அனல் மின் நிலையத்தை மூடி, பெட்ரோல் பங்குல பெட்ரோல் கிடைக்கல. பெட்ரோல் வாங்குறதுக்கு அடிதடி சண்டை, கொள்ளை அடிக்கக்கூடிய அளவிற்கு மாறி போச்சு. எப்படி தங்கத்தை போய் கொள்ளையடிக்கிறான் அந்த மாதிரி பெட்ரோலை கொள்ளையடிச்சாங்க. பார்த்தோம், கண்கூடா பார்த்தோம். அப்படியே காட்டுறான், வீடியோல காட்டுறான். அப்படியே போயிட்டே இருக்கு, கூட்டம் வரிசையில நிக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கூட்டம் போகுது. என்னடா வாங்க போறீங்க, ஏன்டா இப்படி வரிசையில நிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் வண்டியில நிக்கிறாங்க பெட்ரோல் வாங்குறதுக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணி நின்று வாங்கி இவன் என்ன செய்யறான்? அமெரிக்கால அரசாங்கத்துல நியூயார்க் மாகாணத்துல உத்தரவு போடுறான். இன்னைக்கு அந்த கடைசி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல கடைசி 1 வரும்ல, அவனுக்கு மட்டும்தான் இன்னைக்கு பெட்ரோல். கடைசி நம்பர்ல 2 வர்றவனுக்கு அடுத்த நாள் பெட்ரோல், கடைசி நம்பர்ல 3 வர்றவனுக்கு 3வது நாள் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு, எதுக்கு? பெட்ரோல் கொடுக்கறதுக்கு. அப்பனா என்ன ஆச்சு? யோசனை பண்ணி பாரு. நீ வல்லரசுன்ற, நான் உலக நாடுகளை எல்லாம் குண்டு போட்டு காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுற, எனக்கு அப்படி ஆற்றல் இருக்கு இப்படி ஆற்றல் இருக்குன்ற. அல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் அனுப்புன புயல் காத்துக்கு உன்னால பதில் சொல்ல முடிஞ்சாடா? உன்னால யோசிக்க முடிஞ்சா? உன்னால திரும்பி நிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் ஆகுது? இத நாம கவனத்துல கொண்டா ஆட்டம் போடுவானா மனுஷன்? அவனுக்கு அகந்த வருமா, ஆணவம் வருமா, அவனுக்கு தற்பெருமை வருமா? அல்லாஹ் அப்படி ஒரு புடி பிடிச்சானா சாதாரண பிடியாக இருக்காது அப்படின்றத நாம பயந்து அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய அடிமைகளாக, அவனுக்கு நல்லமல்கள் புரியக்கூடிய நல்லோர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நல்லொருள் புரியக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்